ஹலோ எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்பர் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்கெட் ஃபினாலோட 8th டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க் எந்த மாதிரியான ஒரு டாஸ்க், இந்த டாஸ்க்கில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட்லேயே ஒரு சம்பவத்தை வந்து வச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன கதை ஏது கதை அப்படின்ற எல்லாத்தையும் ஒன்று வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் என்னடா மண்டை இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ராயன் வந்து பார்த்தோம்னா ஏதோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் வந்து அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ இப்போ டாஸ்க்கை பற்றி பார்த்தலாம். ஸோ 8th டாஸ்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் ரெடி பண்ண அப்படி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா போட்டுக்கணும். ஸோ கைக்கு மட்டும் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கையை வெளியே நீட்டிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 4 பேஜ் வந்து இருக்குது. ஸோ பசில் மாதிரியான ஒரு ஷீட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பசில் மாதிரியான ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபேஸ் தான் வந்துருக்கு. அந்த 4 ஷீட்டு ஒன்றா சேர்ந்தால் தான் அவங்க ஃபேஸே ஒன்றா தெரியும். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா போகணும் போல். ஸோ அப்படி போகும்போது யாராச்சும் காலி பண்ணணும்னு நினச்சா ஸோ அந்த ஒரு ஷீட்டில் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய ஃபேஸ் கொண்ட ஷீட்டு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டாக வந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டா வந்து பார்த்தோன்னா அவங்க இந்த ஆட்டத்திலிருந்து வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமு தான். ஸோ இந்த கேமுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதுதான் வந்து பார்த்தோன்னா கேமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு மேட்டர்னு பார்த்தோன்னா நம்ம பவித்ராவே டார்கெட் பண்ணுற மாதிரி 2 ப்ரோமோவில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ நம்ம மஞ்சரி வந்து பார்த்தோன்னா பவித்ராவை டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ரா வந்து சண்டே வந்து போட்டிருப்பாங்க. எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தராக அந்த ஒரு ஷீட் எடுத்தால் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அந்த ஆட்ட முடியாது. ஸோ 2-3 பேராக வந்தால் தான் இந்த மாதிரி முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல உங்களுடைய புரிதலுக்கு அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா பவித்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரோமோலையும் வந்து பார்த்துருப்பீங்க. பவித்ராவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா அதே தான் வந்து மறுபடியும் வந்து பவித்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ கும்பலாக வந்து என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து பார்த்தோம்னா போய் ஸ்கோர் போர்டு போய் பாரு உனக்கு தெரியும் யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக நம்ம முத்து வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்னடான்னு பார்த்தோம்னா நீயும் தான் ராயன் டீமில் இருக்கே அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்லியிருப்பாரு. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ராயன் வந்து வெளியில் பார்த்தவங்களுக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. எப்பா நீ இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வராதரா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே நீ அதெல்லாம் சொல்லாதீங்க டிபேட் நடக்குதுன்னா நான் வந்து பேசணும்ல என்ன பற்றின பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு மேட்டர்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம முத்துக்கும் ராயனுக்கும் பார்த்தோன்னா ஆகவே ஆகலை. ஸோ டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. ஸோ இவருமே வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா 2 பேருக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்தோன்னா பக்காவாக வந்து தெரியுது. ஸோ ஒரு டாஸ்க்லையும் வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணியிருந்தாலே வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ரீசன் இருக்குது. என்னடான்னு பார்த்தோன்னா போன டாஸ்க்கும் ஒரு பெரிய ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஸ்கோர் போர்டு ஒரு இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா 0 பாயிண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது போன டாஸ்க்கில் வெயிட்டாக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன டாஸ்க் ஒன்றுமே இல்லை. இந்த மாலெல்லாம் ஒரு கேம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பெரிய பாலை வந்து பார்த்தோன்னா உருட்டி விட்டு சின்ன சின்ன காயின்ஸ் இருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா விழ வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான். ஸோ நம்மளுமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு டாஸ்க்கில் வந்து பார்த்தோன்னா யாராச்சும் அந்த பாலை வச்சு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்டெம்ப் வந்து கீழே விழ வைக்கலனா ஸோ அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக எல்லா டீம்மேட்ஸும் வந்து பார்த்தோன்னா பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 பேருக்கு வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் 0ல் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லினுமே வந்து சொல்லியிருப்பாங்க. போய் ஸ்கோர் போர்டு போய் பாரு யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்னு உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இத்தனை பேர் வந்து அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 பாயிண்ட் இருந்தாலாச்சும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ எடுத்த ஒரு பாயிண்ட்ஸுமே இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர டாஸ்க்காக வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவாக மாற்றி வந்து பார்த்தோன்னா அடிச்சிக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடியே சொன்னதான் இவங்க வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்டை புதுசாக கொடுக்க மாட்டேன்றார் நம்ம பிக் பாஸ். ஆல்ரெடி இருக்க பாயிண்ட் அடித்து இங்கே இருந்து அங்கே தள்ளுறது, அங்கே இருக்க பாயிண்ட்டை இங்கே வாங்குறது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்க பாயிண்ட்ஸே வந்து பார்த்தோன்னா அப்படியே ரொட்டேஷனில் வந்து விட்டுருக்காரு. ஸோ இது மாதிரி போட்டால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிளாஷ் ஆகும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பக்காவாக வந்து தெரியுது. சரி யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்கப்பா இப்போ அப்படின்றத வந்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சரியும் நம்ம சௌந்தர்யாவே பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் தான் டிசர்விங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் சும்மாவே வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏதாச்சும் கேம் ஆடி கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு நிமிஷம் பேசினாங்க, அதுக்கு 3 பாயிண்ட் தூக்கி கொடுத்துட்டாங்க. என்ன கதையாக இருக்குல்ல, அது மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நம்ம தீபக் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. நம்ம ராணு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம். மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 0 அவங்களுக்கு அப்படின்றத நல்லாவே வந்து தெரியுது. ஸோ முடிச்சு விட்டீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
பண்ணுற விஷயத்துக்கு மற்றவனுடைய பாயிண்ட்ஸ் தான் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னும் போது எப்படி தெரியுமா இருக்குது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி பண்ணால் நல்லா சண்டை வரும், கண்டென்ட் கிடைக்குன்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம பிக் பாஸ். ஸோ டாஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க்காலாம் வந்து கொடுக்குறாரு. ஸோ நேற்றுலாம் பார்க்கும்போது எப்போ 5 லிட்டர் தண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் குடிக்கணுமா, அப்படி குடிச்சா வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்குமே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும், இல்லைனா கோமாவுக்கு போகிற நிலைமை கூட வந்திருக்கும். ஸோ பயாலஜி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதை கூட வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து வச்சு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு ஒரு 5 லிட்டர் குடிச்சிருந்தா என்ன நிலமை ஆயிருக்குதுன்னே சொல்ல முடியாது. ஈவன் டெத்து கூட வந்தோன்னா காசாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது யோசிச்சு கொடுங்கடா பார்த்து அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது இவனுங்க டிஆர்பி ஏற்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். ப்ளீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.